அரசு தமிழக அரசு சொல்லிக்கிட்டே இருக்கு. ஆனால் இறங்கி பிடிக்கலாம். இல்லை, இது ஒரு நிகழ்வு இல்லை. உங்களுக்கு தெரியும், வெளியில் வந்து வராத நாட்டுக்குள்ளே இது மாதிரி பல வன்புணர்வுகள் நடந்து கொண்டு தான் இருக்குது. பெண்களுக்கு எதிரான பாலியல் கொடுமைகள். இது எப்படி பார்த்தாலும் இதை சகித்து கொள்ள முடியல. இது தொடர்ச்சியாக நடக்குது. ரொம்ப வலியாக இருக்குது. எப்படின்னா 6-7 வயசு குழந்தை இந்த ஹாசினியை ஒருத்தர் வன்புணர்வு செய்து கொலை பண்ணிடுறாரு, எரிச்சு கொண்டுறாரு. 30 நாளில் திருப்பி வர்றாரு. திருப்பி வந்து பெற்ற தாயே கொண்டுறாரு. நீதிமன்றம் அவருக்கு தண்டனையை நீக்கி விடுதலை செஞ்சிருக்கு. இந்த மாதிரி இதெல்லாம் பார்க்கும்போது இந்த மாதிரி குற்றங்கள் இது வந்து ஒரு பெரிய சாதாரணமாயிருது. இதெல்லாம் ஒரு பெரிய இது இல்லை அப்படின்னு ஆயிருக்கு. எப்படி பார்த்தாலும் இந்த சமூகம் வாழ்வதற்கு வாய்ப்பற்ற ஒரு நரகமாயிடுச்சுங்கிறதான் ஒரு கொடுமையானதாயிருச்சுன்னு நினைக்கிறேன். ஒரு செயல், இந்த மாதிரி செயலெல்லாம் பார்க்கும்போது, ஒரு செயல் எதனால் வருதுன்னா சிந்தனையின் வெளிப்பாடு தான் செயல். சிந்தனை எதிலிருந்து வருது? அது சமூகத்தின் விளைச்சல் தான் சிந்தனை. சமூகமே கேடுகட்டுருச்சு. நிறைந்த போதை, எங்கு பார்த்தாலும் போதை. அந்த இடத்த நீங்கள் பாருங்கள்.